வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி ரொம்பவே அடம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம கடையில இருந்து வாங்கி தர ஐஸ்கிரீமை காட்டிலும் நம்ம வீட்லயே சிம்பிளான மெத்தட்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கலர்ஃபுல்லா செம்மையா ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். குட்டீஸ்க்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஹெல்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பால் வந்து நம்ம நல்லா காய வச்சுக்க போறோம். பால் வந்து நல்ல கிரீமியான திக்கான பாலா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு. இப்ப பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கோம்னா அது நல்லா கொதிச்சு சுருண்டு வரணும். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து குறைஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம காய வச்சுக்கணும். அப்பதான் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நல்லா திக்கான கடையில கிடைக்கிற மாதிரி அந்த கிரீமியான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாதி அளவுக்கு இது குறைஞ்சிச்சு. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருந்தேன். இப்ப இதுல பாதி அளவுக்கு வந்து அது நல்லாவே கொதிச்சு சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்ததா ஒரு பவுல் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த பவுல்ல ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரெக்டா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா பால் இல்லாட்டி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். கரைச்சு விட்டுட்டு இப்ப பால் வந்து பொங்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம இதை சேர்த்துடணும். பால்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி மறுபடிக்கும் நம்ம இதை நல்லா வந்து கரைச்சு விட்டுக்கணும். அப்பதான் வந்து கட்டிப்படாம இருக்கும். இப்ப இதை பால்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். அப்பதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் வந்து கடைகள்ல கிடைக்குது. நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்கு. பைனாப்பிள், ஆப்பிள் ஃப்ளேவர், வெண்ணிலான்னு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4ல இருந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்சிருக்கிற பாதாம நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து இன்னும் ஆன்ல தான் இருக்கு. ஸ்டவ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். கைவிடாம அடிக்கடி நம்ம வந்து இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமா பாதாமும் கொஞ்சமா முந்திரியும் வந்து சேர்த்திருக்கேன். ரெண்டுமே வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ இதை நல்லா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பாதாமையும் முந்திரியும் நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் மில்க்ல வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேல இது கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்ச பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம நல்லா ஆற விட்டுடணும். இப்போ இந்த பாதாம் விழுது, கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும். இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகி இருக்கும். இப்போ அதுக்குள்ள வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எடுத்துக்கிறேன். அதோட தோல் நீக்கிட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்ததா கொஞ்சமா வந்து மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன். மாதுளம்பழமும் அதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த மாதுளம் பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்ததா இது கூடவே கொஞ்சமா பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை இதையுமே வந்து எடுத்துக்கிறேன். இந்த திராட்சை இது எல்லாத்தையும் வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சையில நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ பொமோகிரானேட்டுமே மாதுளம் பழமே அப்படிதான் ரத்த சோகையை போக்கக்கூடியது. நல்ல ஒரு இரும்பு. பைனாப்பிள், சப்போட்டா இந்த மாதிரி நல்ல இனிப்பான பழங்களை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் பொடியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து வெறுமனே கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லா கொடுத்து பாருங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஆல்ரெடி நம்ம இந்த பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதால நல்லாவே கொஞ்சம் திக்காவே இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் ஏதாச்சும் இந்த கப் இருக்கும் இல்லையா, டிஃபன் பாக்ஸ் கப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து இதை நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆக்கிடும். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்கை வந்து சேர்த்துடலாம். நல்லா பாருங்க, திக்கா இருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல கிரீமியான ஒரு டெக்ஸ்சர்ல ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த தண்ணி மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து நல்லா கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க.
இப்ப ஐஸ்கிரீம இந்த டப்பாக்குள்ள சேர்த்தாச்சு. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டிய வந்து சேர்த்துக்கலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அது கடிப்படும் இல்லையா? நல்லா அப்பப்போ கொஞ்சம் நல்ல இனிப்பான ஒரு டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவா குடுக்கும். நல்லாருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து செஞ்சு பாருங்க ஐஸ்கிரீம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு. இப்ப இத அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஒன் டே நைட் ஃபுல்லா நான் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். மறுநாள் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே வந்து கெட்டியாகிடுச்சு. இப்ப இத வெளியில வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்தோம்னா, அழகா அந்த ஐஸ்கிரீம் வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும் நமக்கு. பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ரொம்ப சர்ப்ரைஸ்டும் ஆயிடுவாங்க. கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாரி ஐஸ்கிரீமோட ஃப்ரூட்ஸ சேர்த்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா செஞ்சு நம்ம அதே மாரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐஸ்கிரீமா குடுத்துக்கலாம். இப்ப இது ஓரங்கள்லாம் வந்து லேசா நம்ம எடுத்து விட்டோம்னா பாருங்க ஈஸியா எடுக்க வருதா? அவ்வளோதான். அப்படியே அழகா நல்லா ஸ்மூத்தா எடுக்க வந்துரும் இது. ஸோ சப்போஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்கிறீங்கன்னா, நம்ம நார்மலான வாட்டர் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல இந்த கப்ப வந்து ஒரு பாதி அளவுக்கு மூழ்கி இருக்க மாரி வச்சா கூட ஈஸியா நமக்கு இந்த ஓரங்கள்ல ஐஸ்கிரீம் வந்து எடுத்து விடுறதுக்கு வரும். இப்ப இத வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸஸா அந்த மாதிரி. ஃப்ரூட்ஸ் இருக்கிறதால நான் வந்து இத நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கும்போதே இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் அந்த ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஈவனா கட் ஆகி வரும். கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சுடுச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியா வந்துரும். அந்த கட்டிங் அந்த ஷேப் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி கட் பண்ணி குடுத்தோம்னா, இது மெல்ட் ஆகும்போது அத எடுத்து சாப்பிடுறப்போ, இன்னுமே சுவையா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதுல நம்ம பாதாம் சேர்த்திருக்கோம், முந்திரி சேர்த்திருக்கோம், ஆப்பிளு மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஹெல்தியான, நல்ல கலர்ஃபுல்லான, சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபிய உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.